இப்போ சிம்ம லக்னத்தினுடைய சிறப்புகளை பத்தி சொன்னீங்க. இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த ராஜயோக கிரகங்கள் இது. வாழ்க்கையவே மாத்துதுன்னு சொன்னா நல்ல விதமாவும் மாத்தும். அதே நேரத்துல கிரகங்களுடைய அமைப்பு சாதகமா இல்லைன்னா எதுக்குடா அந்த பிறவி, என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு சூழலையும் உருவாக்கும். அந்த வகையில ஒரு மனிதனுக்கு தேவையானது முதல்ல நல்ல தீர்க்கமான உடல் ஆரோக்கியம், மனம் சந்தோஷமா இருக்கிறது. அப்ப ஒரு நல்ல ஒரு தேக பலம், மன வலிமை, நல்ல எண்ணங்கள், நல்ல நபர்களுடைய தொடர்புகள் இதெல்லாம் கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் பிறந்த லக்னாதிபதி. அதனே அதிபதி அப்படின்னா அவர் தான் அந்த வீட்டுக்கு ஓனர் அப்படின்னு சொல்லலாம். அவரை மையமாக வைத்து தான் மற்ற அமைப்புகள்லாம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கு அந்த இயற்கையிலேயே அந்த கௌரவம், அந்த ஸ்டேட்டஸ், அது மாதிரி ஒரு உச்சமான நிலையை பற்றியே சிந்திக்கிறது, எப்பயும் தன்னை தாழ்த்தி கொள்ளாத மனநிலை இருப்பது, தன்னை தாழ்த்துவர்களுடன் இணைந்து இல்லாமல் இருப்பது, தன்னை தாழ்த்துறவங்க யாரா இருந்தாலும் எதிர்த்து பேசுவது, இதெல்லாமே அது எவரா இருந்தாலும் சரி என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தைரியம், போல்ட்டு, இதெல்லாம் சிம்ம லக்னத்துக்கு கூடவே பிறந்த பிறப்பு. அதை கொடுக்கக்கூடியவர் சூரியன். ஆத்ம பலம் அந்த அமைப்பை கொடுக்கக்கூடியவர் சூரியன். மன தைரியம் அதை கொடுக்கக்கூடியவர் சூரியன். பெருமை பெற்ற வாழ்வு அதை கொடுக்கக்கூடியவர் சூரியன். அரசாங்க அனுகூலங்கள், அரசாங்க பதவிகள், அரசு உச்ச பதவிகள், ராஜ்யம் இதை கொடுக்கக்கூடியவர் சூரியன். தந்தையினுடைய உதவி, தந்தையினுடைய அனுகூலம் இதை கொடுக்கக்கூடியவர் சூரியன். தந்தை வழி சொத்துக்கள், தந்தையினால் பெறக்கூடிய பாக்கியங்கள் இதை கொடுக்கக்கூடிய சூரியன். சிவன் அருள். சிம்ம லக்ன ஜாதகத்திலே பிறந்தவர்கள் சிவபக்தன் மேல், சிவ பக்தி மேல் அதிகமாக, சிவனை யார் பக்தி பண்ணினாலும் அவங்க மேலையும் இவங்க மதிப்போடு நடந்துவாங்க, சிவன் மேலையும் பக்தியோடு நடந்து கொள்வாங்க. ஆக சிவனையும் வழிபட்டு சிவன் அடிகாரிகளுக்கும் தேவையான தொண்டுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. நிறைய சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க ட்ரஸ்ட், சோசியல் சர்வீஸ், அதுக்கப்புறம் கோவில், ஆலய பணி, இல்லைன்னு சொல்லாத ஒரு குணம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜமரியாதை, இதெல்லாமே கௌரவம், இதெல்லாமே சூரியன். அப்ப இது ஒரு மனித வாழ்க்கையில் பிரதானமானது. அந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய சூரியன் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அமைப்புகள்ல இருக்கணும். அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் எந்த நிலையிலையும் பங்கம், அதாவது பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது. அப்படி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் லக்னாதிபதி மிக மிக முக்கியமானவர். அவருடைய இருப்பு, சேர்க்கை, பார்வையை பொறுத்து குணாதிசயங்கள் கூடிக்கிட்டே போகும். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் மட்டும் இல்லை, குருவும் சேர்ந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கௌரவம். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பஞ்சமாதிபதியா குரு வந்தார், அவருடைய பார்வை கிடைத்தா இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் உயர்வு. பாதக கிரகங்கள் லக்னத்தை கைப்பற்றாம பாவ கிரகங்களுடைய பார்வையில லக்னாதிபதி இல்லாமல் இருந்தால் முழுக்க முழுக்க ராஜயோகத்தை சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் 100% கொடுப்பார்.